கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலின் மனமாற்ற விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபையினுடைய வரலாற்றில் ஒரு உயர்ந்த புனிதருடைய மனமாற்றத்தை கொண்டாடுவது புனித பவுலின் மனமாற்றம்தான். இயேசுவை பற்றி முதல் திருச்சபையில் முழுமையாக புரிந்து கொண்ட, அதிகம் படித்த யூதர்களின் தலைசிறந்த ஒரு மனிதர் புனித பவுல். கடவுளின் மீது அளவு கடந்த பாசமும் அவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையும், அவர் கண்டிப்பாக மெசியாவை அனுப்புவார் என்பதில் தீர்க்கமாக இருந்த புனித பவுல், மெசியா இயேசு கிறிஸ்துதான் என்பதை அவர் அறிந்து கொண்ட பிறகு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார். கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக யூத பகுதியிலிருந்து தப்பித்து ஓடிய மக்களை தமஸ்குவில் சென்று கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஏனென்றால் தொடக்க திருச்சபையில், தொடக்க காலங்களில் யூதர்கள் பக்கத்து நாடுகளோடு செய்திருந்த உடன்படிக்கை, யூதர்களோ யூத மதத்தை தழுவியவர்களோ யூத மதத்திற்கு எதிரானவர்களாக தவறு செய்துவிட்டு பக்கத்து நாடுகளுக்கு வந்தால் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு பக்கத்தில் உள்ள நாடுகளோடு அவர்கள் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். எனவேதான் அவர் தலைமை குருவிடம் சென்று அனுமதி வாங்கி கொண்டு தமஸ்குக்கு வருகிறார். இயேசுவை பற்றி முழுமையாக புரிந்த புனித பவுல் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டதனால் புதிய இஸ்ராயலை கட்டி எழுப்புகின்ற தலைசிறந்த திருத்தூதராய் அவர் விளங்குகிறார். புதிய இஸ்ராயலுடைய வழியை, பாதைகளை செம்மையாக திருப்பி கிறிஸ்துவத்துக்கு என்ற தனித்தன்மையை கொண்டு வந்து நிறுத்தியவர் புனித பவுலடிகளார். அவருடைய அறிவு செறிவும் தெளிவான நோக்கமும், கடவுள் மீது எண்ணற்ற அளவிட முடியாத விசுவாசமும், மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அளவிட முடியாத பரிவும் இயேசுவினால் அவருக்கு கிடைத்தது. இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு பிறக்கும் என்று தான் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பதை உலகுக்கு அறிய செய்தவர். பல்வேறு கடிதங்கள் வழியாய் தன்னுடைய மறைத்தூது பணியை வெளிப்படுத்தி 3 மறைத்தூது பணிகள் வழியாய் உலகத்தின் எத்திசைக்கும் சென்று கடவுள் வார்த்தையை பரப்பிய பெரும் புனிதர். இவருடைய மனமாற்றத்தில் இவர் எவ்வாறு இயேசுவில் தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் கண்டாரோ அவ்வாறே ஒவ்வொரு முறையும் நாம் மனமாறுகின்ற போது இயேசுவின் வாழ்க்கையில், இயேசுவினுடைய அருளில், அவருடைய பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம் என்பது அர்த்தமாகும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. முதுகோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. எப்பொழுது நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும்.
எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறு செய்கின்ற போது, ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற போது, இயேசுவினுடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் நாங்கள் பங்கு பெறுகிறோம். நாங்கள் தவறுகளை உணர்கின்ற போது இயேசுவின் இறப்பிலும், நாங்கள் உயிர்த்தெழுந்து மீண்டும் வருகின்ற போது அவருடைய உயிர்ப்பிலும் நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு புதிய வாழ்வை தருவதாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.